ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எனக்கு சம்மில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பார் மதிப்பு காண்க 2 பார் 100 மைனஸ் 2 பார் 99. இப்போ இந்த 2 பார் 100 நான் எப்படி எழுதலாம்? அதாவது ஏ பார் எம் ப்ளஸ் என், அதாவது ஏ பார் எம் இன்ட்டு ஏ பார் என், இப்படி பிரித்து எழுத போகிறோம். எப்படின்னா 2 பார் 99 + 1 மைனஸ் 2 பார் 99. புரியுதுங்களா? அதாவது 99 + 100 அப்படியே பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன்னா 99 + 1. அப்போது எனக்கு என்ன வரும்னா, ஆக்சுவலாக 2 பார் 99 இன்ட்டு 2 பார் 1 மைனஸ் 2 பார் 99. இப்போது இங்கே இந்த 2 பார் 99ம் 2 பார் 1ம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கேயும் 2 பார் 99 இருக்குது. அப்போது இந்த ரெண்டு டேர்முக்குமே, அதாவது இன்ட்டு 1 அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டேர்முக்குமே என்ன அப்படின்னா 2 பார் 99 காமனாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பார் 99 காமனாக எழுதிட்டு 2 பார் 1 மைனஸ் 1. 2 பார் 1 என்ன? ஜஸ்ட் 2. ஸோ 2 மைனஸ் 1 எனக்கு 1 இல்லைங்களா? அப்போ எனக்கு இந்த 2 பார் 99 இன்ட்டு 1 போட தேவையில்ல. ஸோ எனக்கு ஆன்சர் ஃபைனலாக 2 பார் 99 இவ்வளோ தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு வகுப்பில் மாணவர் மாணவிகள் விகிதம் 4:5 4:5 ரேஷியோவில் இருக்காங்க. மாணவர்களின் எண்ணிக்கை 20 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. அதாவது பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது எனக்கு 4x அப்படின்னு எடுத்துக்கலாம், அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ 5x இப்படி இருக்காங்க. ஆக்சுவலாக மாணவர்கள் மட்டும் 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனைன்னு தெரியாது. சரியா? மொத்தம் எத்தனைன்னு தெரியாது. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக இந்த 5x யூஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஆனால் இப்போ மாணவர்கள் எண்ணிக்கை மட்டும் கொடுத்துருக்கனால முதல்ல இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த எக்ஸ் வேல்யூவை கொண்டு போய் இந்த 5ஓட மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாணவிகளின் எண்ணிக்கை கிடைக்கும். இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டோட்டல் கொடுத்துருக்காங்களான்னு கவனிங்க. சப்போஸ் டோட்டல் இல்லை, ஏதோ ஒரு வேல்யூ தான் நம்ம கொடுத்துருக்காங்கங்கும்போது இப்போது அதுலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி அப்புறம் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்க? அதாவது 4x = 20. ஸோ x = 4 1s 4, 4 5s. ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு 5. அப்போ கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ இருப்பாங்கன்னா, அதாவது 5x, 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 5, ஸோ 25. ஸோ மாணவிகள் எத்தனை பேர்? 25 பேர் இருக்காங்க. இதுதான் ஃபைனல் ஆன்சர்.